அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு அருமையான பதிவுங்க. ஏன்னா எல்லோரும் அன்றாட வாழ்வில நம்ம தினமுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தூக்கம் என்பது மனிதர்களுக்கான ஒரு தியானம் தான் அப்படிங்கிறத ஞானிகள் மற்றும் சித்தர்களின் கருத்துங்க. பொதுவாக தூக்கத்துல கனவுகள் ஏதும் ஏற்படாத தூக்கமே ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பலருக்கும் தூங்குகின்ற போதும் தினந்தோறும் கனவுகள் ஏற்படுவத அனுபவத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோங்க. காக்கை கனவில் வந்தால் பிறருக்கு உடல்நல குறைவு, அதாவது நம்முடைய உறவினருக்கு உடல்நல குறைவு, இல்ல நமது உடல்நலம் குறித்து பிரச்சனைகள் ஏற்படுவது, நமது மரணத்தை தடுத்தல் அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு மரணம் ஏற்படுவது, இது போன்ற பிரச்சனைகளை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துவது அப்படின்னு அர்த்தங்க. இதன் காரணமாகத்தான் அனைவருக்குமே கனவில் காகம் வந்தால் ரொம்ப பயமோ இல்ல மனதில் பல வகையான குழப்பங்களும் ஏற்படும். அதனால இந்த மாதிரியான கனவிற்கு என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க என்று நினைச்சிட்டு தான் நான் இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்றேன். சரி, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் பெல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவுல வரும் தினந்தோறும் வரும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். அன்பர்களே, பதிவு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சரி, காகம் கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா? கனவில் காகம் வந்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். கனவில் காகம் நம்மளோட தலைக்கு மேல கூட்டம் கூட்டமாக பறக்கிறது மாதிரியோ அல்லது கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இருப்பது போன்றோ கனவு வந்துடுச்சு அப்படின்னா கனவு காண்பவரின் அறிவை வியக்கும் அளவிற்கு அவங்க முடிவை எடுப்பாங்க. அல்லது இந்த கனவு உங்களோட அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் சில காலங்களில் குறைய போகுது அப்படின்னு உணர்த்துங்க. கனவில் காகத்தை சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னாலே கனவு காண்பவரின் உறவு நிலையில் உள்ளவரை உடல் ரீதியான கவர்ச்சிகளில் மட்டும் மனம் இருக்கும். ஆனா மனதில் இருக்கும் அன்பை ஒருவர் மற்றவருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கறத இந்த கனவு உணர்த்துது அப்படின்னு அர்த்தங்க. உங்களோட கனவில் ஒற்றை காகம் அல்லது ஒற்றை காகம் உங்களை நோக்கி பறந்து வருவதை போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா கனவு கண்டவருக்கு சனீஸ்வரனின் சனிக்கிரக பாதிப்புகள் முழுமையாக இன்னும் முடியல அப்படிங்கிறது சொல்லுதுங்க. அதே மாதிரிதான் இந்த கனவு உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருப்பதையும் எதிரிகள் உங்களுக்கு செய்திருக்கும் செய்வினை மற்றும் குடும்பத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளுக்கும் எச்சரிக்கையை சொல்லுதுங்க. நிறைய காகம் வானில் பறந்து கொண்டிருப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு கெட்ட செய்தியை குறிக்கின்ற கனவுங்க. அதாவது உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து இரங்கல் செய்தி வரப்போவதையோ அல்லது உங்க குடும்பத்துல உள்ள ஒருவர் இறக்க போவதையோ இந்த கனவு உணர்த்துங்க. மேலும் காகம் மரத்துல அமர்ந்திருப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா கனவு கண்டவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிங்க. காகம் உங்களை துரத்துவது போல கனவு வந்தா என்ன பலன் அப்படின்னா இந்த கனவு உங்களை எச்சரிக்கை படுத்தும் கனவுங்க. அதாவது கனவு கண்டவரின் குற்றத்தை உணர்த்தும் கனவு. அதனால நீங்க செய்த குற்றத்திற்கு சட்டத்தால் தீர்ப்பு கிடைத்து தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயத்தை குறிக்கும் கனவுங்க. காகம் நம்மளோட தலையில் கொத்துவது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா கெடுதல் உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தங்க. மேலும் காக்கையை பிடிப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா அதிகமான பொறுப்புகளை வீட்டிலோ இல்ல அலுவலகத்திலோ நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. காக்கை குளிப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா நம்மை பிடித்த சனிதோஷம் நம்மை விட்டு விலக போகுது அப்படின்னு அர்த்தங்க. அண்டங்காக்காவை கனவில் கண்டால் நெருங்கிய நண்பர்கள் இறந்து போவாங்க. காகம் உங்களோட கனவில் அருகில் அமர்ந்திருப்பது போல கனவு வந்துடுச்சு அப்படின்னா கனவு கண்ட நபர் தன் விருப்பம் போல முடிவுகளை எடுக்க விடாமல் யாரோ ஒருவர் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதை உணர்த்தும் கனவுங்க. உங்க கனவில் காகத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்கு மறுநாளே காலையில எழுந்து குளித்து முடித்ததும் காகங்களுக்கு உணவு வைப்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்குங்க. இப்படி உணவு வைப்பது ஒரு சிறந்த பரிகாரம்ங்க. காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வருபவர்களுக்கு செய்வினை, கண் திருஷ்டி மற்றும் துர்சக்திகளிடமிருந்து நீங்க எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வராதுங்க. அன்பர்களே, இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையில கனவில் காகம் வந்திருந்தால் நீங்க இந்த பதிவை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.